வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்க கொஸ்டின் தலையில எண்ணெய் வைக்கலாமா எண்ணெய் வைக்கக்கூடாதா அப்படின்னு. ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாருமே தலையில எண்ணெய் வைக்காதீங்கன்னு சொல்றாங்க. எங்களை மாதிரி ஹேர் ஆயில் விற்கிறவங்க எல்லாம் தலையில எண்ணெய் வைன்னு சொல்றாங்க. ஸோ இதோட உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினைச்சேன்னா டாக்டர்ஸ் கிட்டே போயிட்டு கேட்க ஆரம்பிச்சேன். ஏன் டாக்டர்ஸ் சில டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க எண்ணெய் வைக்காதீங்க, ரெகுலரா எண்ணெய் வைக்காதீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போது டாக்டர் சொன்ன சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. என்னென்னா எண்ணெய் வச்சுட்டு நம்ம வெளியில் வரோம். இப்போ இருக்க டஸ்ட்லேயும் பொல்யூஷன்லேயும் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம ஹேரில் போயிட்டு ஈஸியாக அங்கே போய் செடிமெண்ட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த செடிமெண்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அதில் இருக்க பாக்டீரியாவும் சரி வைரஸும் சரி அந்த ஸ்கேல்பில் போயிட்டு ஒரு ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி டேண்ட்ரஃப் உருவாகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் ஆயில்னஸும் சரி ஸ்டிக்கினஸ் இருந்தாலுமே டேண்ட்ரஃப்க்கு ஒரு பெரிய முக்கியமான காரணமாக இருக்குது. அதாவது தான் ஹேர் ஃபால் நிறையவே ஆகுது. இதால் தான் சில டாக்டர்ஸ் ஆயில் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வெளியில் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 முறைங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hour to 2 hours உங்களால் எவ்வளோ நேரம் அதை ஊற வைக்க முடியுதோ அதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour to 2 hours நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் தலை குளிச்சிங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது தெரியுமா? உடம்புல ஹீட் குறையுது, அதால் பித்தமும் குறையும், கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி தருதுங்க, நல்ல நிம்மதியான தூக்கம் வரும், ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆவீங்க. அதால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிங்க அந்த காலத்தில் நம்ம தலையில் எண்ணெய் வழிய நம்மளை ஊற வச்சுட்டு அப்புறம் ஒரு 2 hours ஊறினதுக்கப்புறம் குளிக்க வைப்பாங்கங்க. இதே மாதிரி நம்ம பாரத்காரி ஹேர் ஆயிலையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்க. க்ரோத் கண்டிப்பாக இருக்கும், டேண்ட்ரஃப் கண்டிப்பாக குறையும், ஹேர் ஃபாலும் குறையுங்க. நன்றி, வணக்கம்.